யாராவது 4 பேருக்காவது நாம் உதவியாக இருக்க வேண்டும். அப்படி நாம் பிறருக்கு உதவி செய்யும் பொழுது, உண்மையிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யும் பொழுது தேவனுடைய உதவி தானாக நம்மை தேடி வர ஆரம்பிக்கும். பிறருக்கு உதவி செய்வோம், தேவனிடத்தில் உதவியை பெற்றுக் கொள்வோம். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிலிப்பியர் 4:3 அவர்களுக்கு, அதாவது உத்தம கூட்டாளிகளுக்கு உதவியாய் இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். யாருக்கு உதவி செய்ய வேண்டுமா? உத்தம கூட்டாளிகளுக்கு உதவிகளை செய்ய வேண்டுமா? இன்றைக்கு நான் உதவி செய்கிறேன், நான் நன்கொடை அளிக்கிறேன், நான் பலவிதமான கிரியைகளை செய்கிறேன் என்று சொல்லி விளம்பரம் தேடிக் கொள்கிற அநேகரை நாம் பார்க்க முடிகிறது. நாம் செய்கிற உதவிகளை பெற்று கொண்டவர்கள் உண்மையிலேயே தேவை உள்ளவர்களா என்கிறதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒன்றை மறந்துவிடக்கூடாது. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தேவையுள்ள எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அன்றாட சந்திக்கப்பட வேண்டிய காரியங்களுக்காக ஏக்கத்தோடு இருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு தேவன் நம்மளை நன்றாக வைத்திருக்கிறார் என்றால் யாராவது 4 பேருக்காவது நாம் உதவியாக இருக்க வேண்டும். அதான் பவுலடியார் சொல்லுகிறார். அப்படி நாம் பிறருக்கு உதவி செய்யும் பொழுது தேவனுடைய உதவி தானாக நம்மை தேடி வர ஆரம்பிக்கும். பிறருக்கு உதவி செய்வோம், தேவனிடத்தில் உதவியை பெற்றுக் கொள்வோம். God bless you.